அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன். சேலம் மேட்டூர் பி.வி. சரவணன் அவர்களின் தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் துணை பொதுச் செயலாளர். தமிழக அரசியலில் மட்டுமல்லாது உலக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனை செய்து எல்லா அரசியல் தலைவர்களையும் வியக்கும் வகையில் அதிசயங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் மக்கள் தளபதியும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருமான திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. சட்டசபை நிகழ்வை நேரடி ஒளிபரப்பின் மூலம் தமிழக மக்கள் மட்டுமல்லாது எதிர்க்கட்சி தலைவர்களின் அநாகரிகமான செயல்களை, தேவையற்ற வீண் விவாதங்களை ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தலைவர்களும் கண்டு அவர்களின் செயல்களை கண்டித்து வருகின்றனர். மீண்டும் வருகின்ற தேர்தலில் மக்களை சந்திக்க வேண்டுமே என்ற அச்சம் சிறிதும் இல்லாமல் ஓட்டு போட்ட மக்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் சாபம் விடும் வகையில் திட்டுகின்றனர். ஒருபுறம் இருக்க, அவர்களின் கேலி கூத்தை பொருட்படுத்தாமல் தமிழக மக்களின் செல்ல மகனும் செல்ல அண்ணனும் செல்ல மாமனும் செல்ல தாய்மாமனும் செல்ல தம்பியுமான தளபதி விஜய் அவர்கள் மக்கள் நல அறிவிப்புகளை ஒவ்வொரு நாளும் அறிவித்து தமிழக மக்களை மகிழ்ச்சி கடலில் நீந்த வைக்கிறார். அவரைத் தொடர்ந்து அவரின் கட்சி தொண்டர்களும் தமிழகமெங்கும் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்களும், இலவச மருத்துவ முகாம்களும், கண் சிகிச்சை முகாம்களும், விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், மேலும் இலவச விருந்தகம் அமைத்து ஆங்காங்கே ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த சுவையான உணவளித்தல், மேலும் இலவச பயிலகம் அமைத்து கல்வி போதித்தல் போன்ற மக்கள் நல பணிகளை தங்கள் பங்கிற்கு அரசிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தவேகா தொண்டர்களும் செய்து வருவது மிக சிறப்பான செயல்களாகும். இந்த வகையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்தா புதுப்பேட்டை 2வது வார்டில் சபிநகர் 2வது தெருவில் வசிக்கும் முன்னாள் படைவீரரின் மனைவியும் தளபதி விஜய் அவர்களின் ஆரம்ப காலத்திலிருந்தே தீவிர ரசிகையாகவும் சிறந்த பேச்சாளராகவும் கெமிஸ்ட்ரியில் முதுகலை பட்டம் பெற்ற டீச்சருமான திருமதி ஜே. மகேஸ்வரி எம்.எஸ்சி. பி.எட். அவர்கள் கடந்த ஒரு வருடமாக இலவச பயிலகம் நடத்தி வருகிறார். இதில் பல அரசு பள்ளி மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். இவரது பயிலகத்தில் 1வது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வரை கல்வி பயில்கின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாகவும், தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அவர்களது பெற்றோர்களின் மாத வருவாயை பொறுத்து 20% வரை கட்டணத்தில் குறைத்தும் வாங்குகிறார். மற்ற பயிலகங்களில் வாங்கும் அதிகபட்ச கட்டணங்களோடு ஒப்பிடும்போது இவர் வாங்கும் கட்டணம் மிக மிக குறைவு என்று அவர் கூறும்போது மிகவும் பெருமையாகவும் தளபதி ஆட்சிக்கு கௌரவம் ஏற்படுத்தி தருவதாகவும் உள்ளது. இக்காணொலியை வெளியிடுவதின் நோக்கம் இதுபோன்ற நற்காரியங்களில் ஈடுபட மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவரது பயிலகத்தில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க விரும்புவோர் அவரது தொலைபேசி எண் 9003395162 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவரது இலவச பயிலகத்தின் வெற்றிகரமான 2வது ஆண்டின் தொடக்க விழாவிற்கு ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர். ரமேஷ்குமார் அவர்களின் பொற்கரங்களால் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த இனிமையான நிகழ்வில் கலந்து கொண்ட பயிலகத்தின் மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வியில் அவர்கள் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தனது பள்ளி பருவ நினைவுகளையும் நினைவு கூர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் கல்வியிலும் வளர்ச்சியிலும் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாகவும் புரியும் விதமாகவும் நமது பாசமிகு எம்.எல்.ஏ. அவர்கள் எடுத்துரைத்தார். மேலும் குழந்தைகளோடும் ஊர் பொதுமக்களோடும் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அரசு பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு தளபதியும் முதல்வருமான திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்களை ஊக்கப்படுத்துவது போல திருமதி மகேஸ்வரி அவர்களும் இலவச பயிலகம் நடத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை போதிக்கிறார் என்று அவரை பாராட்டி பேசினார். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற இந்த பிஸியான தருணத்திலும்
இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து நேரம் ஒதுக்கி கலந்து கொண்டு சிறப்பித்த நல் இதயம் படைத்த மக்கள் நல ஆர்வலரும் சமூக நல சிந்தனையாளரும் மக்களோடு சகஜமாக பழகி குறைகளை கேட்டு உடனடி தீர்வு காண்பவருமான ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் ரமேஷ்குமார் அவர்களுக்கு ஆவடி 2வது வார்டு தாவேகா நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நாங்கள் ஒருபோதும் குழந்தைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துவதல்ல, அவர்களை தேர்தலில் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. ஆனாலும் எங்கள் மீது, எங்கள் தலைவரின் மீது இந்த குழந்தைகள் வைத்திருக்கிற அன்பு, தலைவர் என்று சொன்னாலே திரு சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னாலே அந்த விஜயங்கிற சட்டம் வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது. அதை விட ஒரு சந்தோஷம் நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த பிள்ளைகளை தான் விடுங்க. அந்த 30 நிமிடங்களும் என்னோட பெற்றோர்கள் நம்ம ஏரியாவில் யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். எனக்கு உங்களோட நலன் தான் எனக்கு முக்கியம். சரிங்களா? என்ன பண்ண நிக்கிறாங்க போங்கறானா Today is happy day for you. எல்லாரும் கை நம்மலாம் காட்டுங்கம்மா. இங்க பாருங்க சார். பாபா Very good. I'm so happy. God bless you. இது போன்ற நற்காரியங்களை அனைவரும் செய்ய தூண்டுகோலாக அமைய இந்த காணொளியை அதிகம் பகிரவும் தோழர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.